உண்மை. ஏன்னா உணர்வுள்ளவர்கள் தான் கர்த்தருக்குள் எப்படி வாழ வேண்டும் என்று அறிந்திருக்கிறவர்கள். குறிப்பா நீங்க பாருங்க, உடல் ரீதியாக ஒரு மனிதன் சுகத்தோடு இருக்கிறார் அப்படின்னா நம்ம எதை வச்சு நாம கண்டுபிடிக்கலாம்னா, சரீரத்தில் இருக்கிற எல்லா உறுப்புகளுக்குள்ள உணர்வுகள் சரியா இருந்துச்சுன்னா அந்த மனிதன்கள் ஆசீர்வாதமாக சரீரத்தில் நல்ல ஆரோக்கியமா இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஆனா சரீரத்தில் ஏதோ ஒரு இடத்துல உறுப்பு இல்லை, உணர்வு இல்லை அப்படின்னு நீங்க பார்ப்பீங்கன்னா அந்த இடத்துல ஆரோக்கிய குறைவு இருக்கிறது அப்படின்றத நாம கணிச்சிடலாம். சொல்றது உங்களுக்கு புரியுதா? அது சரீர ரீதியான உணர்வு. அப்ப உடல் முழுக்க நமக்கு நல்ல உணர்வுகள் இருக்கும்போது தான் ஒரு நல்ல ஆரோக்கியத்தோடு கூட நாம் இருக்கிறோம் என்பதை நாம் கணிக்கிறோம். அதே போலதான் ஆவிக்குரிய வாழ்விலே ஆரோக்கியம் நமக்கு முக்கியம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆரோக்கியம் முக்கியம். ஆவிக்குரிய வாழ்வில முக்கியமான ஒரு இடத்தை வகிக்கிற ஒன்று எது தெரியுமா? மனசாட்சி. இந்த மனசாட்சியில நல்ல உணர்வோடு கர்த்தர் பிள்ளைகள் வாழ வேண்டும். நம்முடைய மனசாட்சி என்னைக்குமே நல்ல உணர்வோடு வைத்துக் கொள்ளும் போது அந்த மனசாட்சிக்கு விரோதமாக எந்த ஒரு செயலை செய்தாலும் உடனே அது வலி எடுக்க ஆரம்பிக்கும். அந்த வலி எடுக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம ஆரோக்கியமா இருக்கிறோம்னு அர்த்தம் மனசாட்சியில. ஆனா அந்த மனசாட்சியில நாம தவறுகள் செய்து அந்த மனசாட்சியில ஒரு வலியே நமக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டோம்னா, மனசாட்சியில ஆவிக்குரிய ஜீவியத்தில நாம ஏதோ ஒரு இடத்துல நாம வியாதிப்பட்டு இருக்கிறோம், பலவீனப்பட்டு இருக்கிறோம், மனசாட்சியில உணர்வே நமக்கு இல்லை என்று இருந்தால் வியாதிப்பட்டு இருக்கிறோம், பலவீனப்பட்டு இருக்கிறோம். இதை அப்படியே விட்டுட்டோம்னு சொன்னோம்னா ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு ரொம்ப ஒரு ஆபத்தான நிலைக்கு இந்த உணர்வில்லாத நிலை ஒரு மனிதனை, ஒரு மனுஷியை கொண்டு போய்விடும். அதனால நம்முடைய மனசாட்சியில ஒரு நல்ல உணர்வோடு கூட இருக்க ஆண்டவர் இன்றைக்கு கிருபை தருவாராக. இன்றைய செய்தியில நாம் இந்த உணர்வுகளை பற்றி தான் நாம பார்க்க இருக்கிறோம். இது ரொம்ப முக்கியமான செய்தி. மிகவும் கவனமாக கவனியுங்கள். உங்கள் உணர்வுகள் மிக முக்கியம். சரீரத்துக்கு எப்படி உணர்வுகள் முக்கியமோ அதே போல உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை, கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறது தான் ஆவிக்குரிய வாழ்க்கை. இந்த ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு உணர்வுகள் மிக முக்கியம். குறிப்பாக மனசாட்சியை நல்ல உணர்வோடு நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். உணர்வுகள் இல்லை என்றால் பெரிய ஒரு ஆபத்துக்குள்ளாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். முதலாவது கவனிங்க, இந்த உணர்வுகளை பற்றி நாம பார்க்கும்போது ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உணர்வு இல்லாதபடிக்கு உணர்வுக்கு நாம இடம் கொடுக்கலன்னு வச்சுக்கங்களேன், உணர்த்தப்படும். ஆனா உணர்வுக்கு இடம் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டோம்னா, நம்ம அப்படி ஒரு வாழ்க்கை வாழ ஆசைப்பட்டுட்டோம்னா, போட என்ன மனசாட்சி சும்மா நம்மள உணர்த்துது அப்படின்னு நீங்க அந்த உணர்வு சத்தத்துக்கு நீங்க இடம் கொடுக்கல அப்படின்னு வச்சுக்கங்களேன், அது சாத்தான் உங்களுடைய வாழ்க்கையிலே அவன் உள்ளே புகுந்து பல காரியங்களை செய்வதற்கு நல்ல ஒரு இடமாக அவனுக்கு அமைந்து விடும். எப்படி இதை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்தை நாம படிக்க கேட்போம். அவர் அநேக விசேஷங்களை ஓமைகளாக அவர்களுக்கு சொன்னார். கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழி அருகே விழுந்தது. பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. போதும். விதைக்கிறவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கும் போது சில விதை வழி அருகே விழுந்து விட்டது அப்படின்னு இயேசு சொல்றார். இதனுடைய விளக்கத்தை நாம பார்க்கும்போது மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் 19ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஆகையால் விதைக்கிறவனை பற்றிய ஓமையை கேளுங்கள். ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டு உணராதிருக்கும் போது, நீங்க அந்த இடத்துல உணர்வு வருது பாருங்க. நீ மனசாட்சியில் வசனத்தை கேட்கிறாய். அந்த வசனத்தை நீ கேட்கும் போது உன்னுடைய மனதுக்குள்ளாக, உன் இருதயத்துக்குள்ளாக
அந்த வசனத்தை உணரவில்லை என்றால் அங்க ஒரு ஆபத்து இருக்கு பாருங்க. உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்ளுகிறான். அவனே வழி அருகே விதைக்கப்பட்டவன். கவனிச்சீங்களா? அந்த விதையை விதைக்கிறான். அந்த விதை தேவனுடைய வசனம். அந்த தேவனுடைய வசனத்தை ஊழியன் மூலமாக கர்த்தர் சபைக்கு கொடுக்கும்போது அந்த வசனத்தை உணர்வோடு கேட்க வேண்டும். உணர்வோடு அதற்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். அந்த உணர்வு, அந்த கேட்ட வசனத்துக்கு நீங்க இடம் கொடுக்கல, அதுக்கு உணர்வு அடையல, மனசாட்சியிலே உங்களை குறித்ததான காரியங்களை உணர்த்தும் போது, நம்முடைய தவறுகள் உணர்த்தப்படும் போது, நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தை நம்மை சீர் செய்ய ஆண்டவருடைய வார்த்தை நம்மை நோக்கி வரும்போது, அந்த மனசாட்சியில நீங்க உணர்வு அடையல, நம்ம உணர்வு அடையலன்னு வச்சுக்கீங்களேன், அந்த இடத்துல என்ன போட்டிருக்குன்னா, பாஸ்டர் பிரசங்கம் பண்ணது உங்க மனசு, உங்களுக்கு விதையை விதைக்கிறார். வசனம் தான் விதை. இப்ப விதைக்கிற நேரம் இது, விதைக்கப்படுது. ஆனா யார் ஒருவர் இதை உணர்வோடு கூட ஏற்றுக்கொண்டு நீங்கள் உள்ளே வாங்கி அந்த விதையானது உணர்ந்து நல்லா வளர்ந்து 100 பலன் கொடுக்கிறது ஒப்பு கொடுக்கிறீங்களோ, சாத்தான் உங்க வாழ்க்கையில இடைபட முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. சாத்தான் உங்க வாழ்க்கையில வர முடியாது. ஏன்னு சொன்னா விதையை நீங்க நல்லா உணர ஆரம்பிச்சிட்டீங்க, நிலத்துல நல்லா போயிடுச்சு, அது இடம் கொடுத்து அது நல்லா வளர ஒப்பு கொடுக்குறீங்க, நீங்க அந்த வசனத்தின்படி செயல்பட ஆரம்பிக்கிறீங்க. சாத்தானுக்கு அங்க இடமே கிடையாது. ஆனா வசனத்தை கேட்டுட்டு அந்த வசனத்துக்கு ஏற்ற மாதிரி உங்க லைஃப் நாம அமைத்துக் கொள்ளவில்லை, உங்களுடைய வாழ்க்கையை வசனத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க அமைத்துக் கொள்ளல. பாஸ்டர் ஏதோ நம்ம பிரசங்கத்தை பண்றார், அந்த நேரத்துக்கு நம்ம உட்கார்ந்து கொஞ்சம் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் போய் அது என் வாழ்க்கைக்கு முக்கியமானது என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளவில்லை என்றால், சில வேளைகள் நம்முடைய தவறுகள், சில குற்றங்கள் வசனத்தின் மூலமாக உணர்த்தப்படும் போது எச்சரிப்பை பெற்று நம்முடைய மனசாட்சியில நம்ம குத்தப்பட்டு நம்முடைய வாழ்க்கையில அதற்கு சரி செய்து ஒப்பு கொடுப்போம் என்று சொல்லும் போதுதான் நீங்கள் ஆண்டவருடைய நாமத்திலே சாத்தான் உங்கள் இடத்துல வர முடியாது. ஆனால் இதை அப்படியே நீங்க அவாய்ட் பண்ணிடுவீங்க அப்படின்னு நீங்க உங்க வாழ்க்கையை நீங்க அமைத்துக் கொள்வீர்கள் என்று சொன்னால், கட்டாயமாக உங்களுக்கே தெரியாமல் சாத்தான் விதைக்கப்பட்ட வசனத்தை உங்கள் இதயத்திலிருந்து எடுத்து கொண்டு போய்விடுகிறான். ஒரு யூஸுமே கிடையாது. இதனுடைய விளைவு என்ன தெரியுமா? சீக்கிரத்தில் பின்மாற்ற ஜீவியம் வந்துவிடும். சீக்கிரத்திலே ஆண்டவரை விட்டு நீங்கள் விலகி விடுவீர்கள். சீக்கிரத்திலே உங்களுடைய விசுவாசம் மழுங்கி போய்விடும். சீக்கிரத்திலே சபையினுடைய ஐக்கியம் உங்களுக்கு வெறுமையாக தோன்றும். சீக்கிரத்திலே சபையை விட்டே பின்வாங்கி போய் விடுவோம். பெரிய ஆபத்து நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறது. எப்பொழுது வசனத்தை கேட்டு உணராதிருக்கும் போது நம்ம தான் அதுக்கு பொறுப்பு. ஏசப்பா பொறுப்பு இல்லை. விதையை விதைக்கிறாரு, விதைக்கும் போது அது உணர்வோடு கேளுங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த உணர்வோடு அதை கேட்டு நாம் அதுக்கு கீழ்ப்படிந்து செயல்படலைன்னா, பிசாசினுடைய நோக்கம் என்ன? வசனம் தான் உன் வாழ்க்கையில பிளஸிங்கை கொண்டு வருது. வசனத்துக்கு கீழ்ப்படியும் போது தான் நீங்க ஆசீர்வாதமா இருக்க முடியும். அப்ப அந்த வசனத்துக்கு நீங்க இடமே கொடுக்காம நம்முடைய மனம் போனபடியே வாழ்க்கையை நம்ம நடத்தி கொண்டு இருக்கும் போது என்ன நடக்குது அங்க பாத்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவரை விட்டு விலகிறது என்ன அர்த்தம் நினைக்கிறீங்க? வசனத்தை விட்டு விலகிறதுக்கு குறிக்க கீழ்ப்படியாம ஒப்பு கொடுக்காம விலகி போகிறது எல்லாமே இயேசுவை விட்டு நம்ம விலகி போகிறோம் என்பது அர்த்தம். சாத்தான் அதுலதான் குறிக்கோளா இருக்கிறோம். அப்போ உணராது இருக்கும் போது எப்பொழுது அந்த விதையை பறவைகள் பட்சித்து போடுகிறது? எப்பொழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வசனம் சொல்லுது, உணர்வில்லாமல் இருக்கும்போது எப்பொழுது சாத்தான் வருகிறான், பொல்லாங்கன் அதை எடுத்துக்கொண்டு போகிறான். சாத்தான் மேல சும்மா குற்றம் சொல்லிடக்கூடாது. சாத்தான் அப்படி பண்ணிட்டான் அப்படி பண்ணிட்டான். சாத்தான் பண்ணாலும் நம்ம இடம் கொடுத்தாதான் அவன் பண்ணுவான். நீங்க உணரல, நான் வசனத்தை எடுத்துக்கிட்டேன். ஆண்டவர்கிட்ட சொல்லுவான். இவங்களாம் அவன் சொல்லுவாங்க, ஆண்டவரே நான் உங்களுக்கு அப்படி இப்படிலாம் பண்ணலாம் தான், ஆனா சாத்தான் ஆண்டவரே சாத்தான் சொல்லுவாங்க, யார்கிட்ட கதை விடுற? வசனத்தை எத்தனை முறை பாஸ்டர் விதைச்சாரு? அந்த வசனத்தின்படி நீ நடந்தியா? அந்த வசனத்தை உள் வாங்கினியா? அந்த வசனத்துக்கு நீ கீழ்ப்படிஞ்சியா? என்னமோ யாருக்கு வந்தானே பிரசங்கம் பண்றான்னு உட்கார்ந்துட்டு இருந்து வசனத்துக்கு நீ மதிப்பே கொடுக்காம அது ரோட்ல தானே கடந்துச்சு. அப்போ நான்
அது வீணா கிடக்குதுன்னு சொல்லிட்டு நான் வசனத்தை எடுத்துட்டு போயிட்டேன், என்னையே நீ பழி சொல்ற அப்படின்னு சாத்தான் கேட்பான். கண்டிப்பா. அப்ப கர்த்தர் பிள்ளைகளே, இதுக்கெல்லாம் நீங்க இடம் கொடுக்கவே கூடாது. வசனத்தை உணர்ந்து கொண்டு அந்த வசனத்தின்படி நடங்க. உணர்வு ரொம்ப முக்கியம். உணர்வு ரொம்ப, அந்த உணர்வு நமக்கு இருக்கணும். இப்ப பிரசங்கம் கேட்கறீங்கன்னா உங்க மனசாட்சியில கர்த்தர் உணர்வை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். அந்த உணர்வின்படி நீங்க என்ன செய்யணும்னா அதுக்கு ஒப்பு கொடுக்கணும். உணராது இருக்கும் போதுதான், அது கிடைத்த ஒரு உணர்வே உங்களுக்கு இல்லைன்னு சொன்னா கட்டாயமாக உங்களுக்கே தெரியாது, சாத்தான் வந்து 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 விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்துக்கொண்டு போய்கொண்டே இருக்கிறான். உங்க மனசுல வசனமே இல்லைன்னா பிரைனஸான ஒரு பிள்ளைகளாக மாறிடுவீங்க. கர்த்தர் சித்தத்தை செய்யாம நம்முடைய விருப்பத்தை செய்து கோபாக்கினை பிள்ளைகளாக நாம மாறி போயிடுவோம். அதனால இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற காரியம் என்ன? உணர்வோடு கூட இருங்கள். நீங்க உதாரணத்துக்கு நீங்க பாருங்க, இயேசு கிறிஸ்து 12 சீஷர்களை தம்மோடு கூட இருக்க தெரிந்து கொண்டார். அதுல ஒரு முக்கியமான சீஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா யூதாஸ் காரியத்து. இந்த யூதாஸ் காரியத்து நல்ல கவனிங்க, இயேசுவோடு கூடவே இருந்தவன் தான். இயேசுவோடு கூடவே இருந்தவன் தான். சொல்ல போனா ட்ரெஷரரே யூதாஸ் காரியத்து தான். ட்ரெஷர்னு சொன்னா பொருளாளர். அமேன். அந்த பொருளாளர் பொறுப்பு யூதாஸ் கிட்ட தான் கொடுக்கப்பட்டது. பணம் எல்லாம் பணம் கொடுக்கும்போது அந்த பணம் எல்லாம் யூதாஸ் கையில தான் கொடுக்கப்பட்டது. அவன் தான் அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்துக்குள்ள என்ன செலவாகும், ஏது செலவாகும்னு சொல்லி இயேசு அதெல்லாம் அவர் கணக்கில் வைக்கல. யூதாஸ் அதை பார்த்துக்கிட்டோம்னு சொல்லி யூதாஸ் கையில கொடுத்துட்டாரு. ஆனா நல்ல கவனிங்க, யூதாஸ் கையில கொடுக்கும்போது அவங்க எவ்வளவு உண்மையா இருந்திருக்கணும். ரெண்டாவது, இயேசு பணத்தை பத்தி எவ்வளவு பேசியிருப்பாரு வச்சு பார்த்தீங்களா? பணத்தை பத்தி எவ்வளவு பேசியிருப்பாரு. ஐஸ்வர்யம், ஐஸ்வர்யவான்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் என்ன செய்ய முடியாது, பிரவேசிக்க முடியாது. ஒட்டகத்தினுடைய ஒரு ஊசியின் காதுல ஒட்டகம் கூட போயிடும். ஆனால் என்ன செய்ய முடியும், ஒரு பணக்காரன், பணத்து மேல ஆசை உடையவன் பரலோகத்துக்கு வரவே முடியாது. அப்படிலாம் எத்தனை முறை பிரசங்கம் பண்ணியிருப்பாரு. யூதாஸ் எத்தனை முறை அந்த பிரசங்கத்தை கேட்டு இருப்பாரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கேட்டு இருப்பாரு. ஆனா நல்ல கவனிங்க, யூதாசு கூட தான் இருந்தார், வசனத்தை கேட்டார் தான். ஆனா உணர்வில்லாதவராய் இருந்தார். சொன்னது புரியுதா உங்களுக்கு? அந்த வசனத்தை குறித்த ஒரு முக்கியமா நம்மளுக்கு ஆண்டவர் விதைக்கிறாரு. இந்த வசனத்தை நம்ம மனசாட்சியில காத்து கொள்ளணுமே, நம்முடைய இருதயத்துல காத்து கொள்ளணுமே, இந்த வார்த்தையின்படி நம்ம இயேசுவுக்கு ஒப்பு கொடுக்கணுமே, நம்ம இயேசுவோட சீஷரா இருக்கிறோமே அப்படின்னு சொல்லி அந்த வசனத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்காம அசால்ட்டு தனமா இருந்தாரு. சொல்ல போனா யூதாசு பணத்தின் மேலேயே ஆசை கொண்டவரா போயிட்டாரு. இயேசு கூட தான் இருக்கிறாராம், இயேசு கூட தான் இருக்கிறாரு. ஆனா யூதாசுக்குள்ள என்ன வந்துருச்சு, என்ன வந்துருச்சு? எவ்வளவு பிரசங்கத்தை கேட்டு இருப்பார். பண ஆசை வேண்டாம், பண ஆசை வேண்டாம், பணம் எல்லாம் இந்த உலகத்துக்கு தேவையானதுதான், ஆனா அது தேவன் உனக்கு தருவார், ஆனா தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கன்னு இயேசு எவ்வளவோ சொல்றார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க, அவருடைய நீதியை தேடுங்க, அப்பொழுது இவைகள்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எவ்வளவு பிரசங்கத்தை யூதாஸ் கேட்டார். ஆனால் அவ்வளவு கேட்டாலும் ஒரு பிரசங்கத்துக்கு கூட யூதாஸ் தன்னை ஒப்பு கொடுக்கல. அப்படின்னா என்ன அர்த்தம்? உணர்வே கிடையாது, உணர்வே கிடையாது. சும்மா ஏதோ இயேசுக்கு கூட இருந்தார், அவ்வளவுதான். உணர்வு என்பதே யூதாசுக்கு கிடையாது. அதுக்கு விளைவு என்ன தெரியுமா? அந்த விளைவு என்ன தெரியுமா? சரிப்போ உணர்வு இல்லாம போயிட்டார் யூதாசு, இருக்கட்டும் அப்படின்னு நம்ம விட்டுடலாம். இல்ல, வேதம் சொல்லுகிறது சாத்தான் யூதாசுக்குள் புகுந்தான்னு போட்டிருக்கு. கவனிங்க கிறிஸ்தவ பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வேத வசனத்துக்கு நம்முடைய இருதயத்துல நாம உணர்ந்து இடம் கொடுக்கலன்னா உங்களை அறியாம என்ன நடக்கும் தெரியுமா? சாத்தான் உள்ள புகுந்துருவான். வசனம் இல்லாத இடத்திலே கட்டாயமாக சாத்தான் இருப்பான். இது முக்கியமான வார்த்தை. எந்த ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய உள்ளத்திலே வசனம் இல்லையோ, தேவனுடைய வார்த்தை இல்லையோ, அங்கே கட்டாயமாக சாத்தானுடைய செயல்கள் அவர்களுடைய வாழ்விலே இருக்கும். சாத்தானுடைய ஆவி உங்களுக்குள்ளாக உள்ளே சென்று விடுகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. எத்தனை விசுவாசிகளை பார்க்கிறோம், எத்தனை விசுவாசிகளை பார்க்கிறோம். சிலர்ல கை வச்ச அசுத்த ஆவிகள் என்ன செய்யுது? அது ரட்சிக்கப்படாத முன்னாடியே சில ஆவிகள் உள்ள இருக்கும். நல்ல கவனிங்க, ரட்சிக்கப்படாத முன்னாடியே சில ஆவிகள் உள்ள இருக்கும். சர்ச்சுக்குள்ள நம்ம வரும்போது, தேவ பிரசனத்துக்குள்ள வரும்போது அந்த ஆவிகளை இயேசு நாமத்தில் நம்ம துரத்தி விடுவோம். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பின்பு ஒப்பு கொடுக்காததாலே எத்தனையோ பேருக்கு அசுத்தாவி உள்ள இருக்குது. ரெண்டு விதத்தில் அசுத்தாவிங்க இருக்கும். ரட்சிக்கப்படாத முன்னாடி நம்ம என்னென்ன விக்கிரகாராதனை செய்தோமோ, நம்ம என்னெல்லாம் பாவ பழக்கங்கள் செய்தோமோ, அந்த காரியத்தினுடைய அசுத்த ஆவிகள் உள்ள இருக்கும்.
அது தேவ சமூகத்துல ஒப்பு கொடுக்க ஒப்பு கொடுக்க ஒப்பு கொடுக்க ஒப்பு கொடுக்க தான் அந்த ஆவிகள் வெளியேறும். இது ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குவார். ஆனாலும் வசனத்துக்கு கீழ்ப்படியலன்னு சொன்னா, உங்களுக்கு ஏதோ ஒரு பணத்து மேல ஒரு ஆசை, இயேசுவோட வசனத்துக்கு கீழ்ப்படியாம பணத்து மேல ஆசை, சீக்கிரத்துல முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு குறுக்கு வழியில போறது, இப்படி எல்லாம் ஒரு இது இருக்கு. யூதாசை வைத்து நம்ம சொல்லலாம். பாருங்க, கரெக்டா என்ன செய்யலாம், யூதாசுக்குள்ள பிசாசு போனா இந்த 11 பேர் கூட போக வேண்டியதானே. ஏன்னா அவங்க பர்ஃபெக்டா இருக்கிறாங்க, அவங்க பர்ஃபெக்டா இருக்கிறாங்க, அவங்க இயேசுவோட வசனத்தை அழகா கேட்கிறாங்க, இயேசு கூடவே இருக்கிறாங்க. இயேசு சொல்றாரு, இப்படி சொல்றாருன்னா சரி ஆண்டவரே அப்படின்னு சொல்றாரு. பேதுருவை பார்த்து கூட கடிந்து கொள்றாரு, பொல்லாத சாத்தானே, அப்பாலே போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்காம மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறியா அப்படின்னும் போது, ஆமா நான் தப்பு பண்ணிட்டேன். பேதுரு யோசிச்சு மறுபடியும் இயேசு கூட கூடவே இருக்கிறார், உணர்ந்தவரா இருக்கிறார். ஆனா இந்த யூதாசுக்கு மட்டும் என்ன செய்ய மாட்டேங்குது, உணர்வே இல்லை. காரணம் என்னன்னா, வசனத்துக்கு கீழ்ப்படிய யூதாசுக்கு மனமே இல்லை. நீங்க அப்படி யாருன்னா இருக்கிறீங்களா சபையில? வசனத்துக்கு கீழ்ப்படி எனக்கு மனசே வர மாட்டேங்குது. ஆபத்தான ஒரு நிலையில நீங்க இருக்கிறீங்க. நீங்க கர்த்தர் பேசுறார், வசனத்துக்கு தயவு செய்து சொல்லுகிறேன், வசனத்துக்கு இடம் கொடுங்க. வசனத்துக்கு இடம் கொடுத்தாதான் சாத்தானை நீங்க மேற்கொள்ள முடியும். வசனத்துக்கு நீங்க இடம் கொடுக்காத ஒரு ஆளா நீங்க இருப்பீங்கன்னா, எத்தனை காலம் நீங்க சர்ச்சுக்குள்ள வருவீங்க? சில காலம் தான் நீங்க வர முடியும். எண்ணி சொல்றேன், விலகி போயிடுவீங்க நீங்களே. ஏன்னா பாவத்துக்குள்ள விழுந்து விடுகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? யோசிச்சு பாருங்க, எதனால் சுத்தம் பண்ணுவான்? டெய்லி ரெக்ஸோனா சோப் போட்டு குளிக்கிறது இல்லையா? டெய்லி ஹமாம் சோப் போட்டு குளிக்கிறது இல்லையா? இல்ல அமெரிக்கால இருந்து ஒரு பெரிய ஒரு நல்ல நிறுவனத்துக்கு ஒரு பெரிய சோப் ஒன்று வாங்கி வந்திருக்கிறேன், அதனால நான் குளிக்கும் போது வாலிபன் நான் சுத்தமாயிடுவேன் சொல்லப்பட்டிருக்கிறதா? கிடையவே கிடையாது. தேவனே உம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறதினால் தானே. சொல்றது புரியுதுங்களா? வாலிப சிஸ்டர் பிரதர் கவனிங்க, வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறதினால் தானே. அப்ப வசனத்தால நீ உன்னை காத்துக் கொள்ளணும்னா என்ன ஆயிடும்? பாவத்தில் விழுந்துருவ. பாவத்தில் விழுந்தா என்ன ஆயிடும்? சபைக்கு வர உனக்கு மனம் இருக்காது, சபை உனக்கு பிடிக்காது. சபைக்கு யாருக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? பரிசுத்தமா வாழ்றவங்க தான் சபை பிடிக்கும். வசனத்தின்படி வாழ்றவங்க தான் சபை பிடிக்கும். நீங்க பாருங்க, வசனத்தின்படி வாழ்றவங்க பாருங்க, கரெக்டா ஆராதனைக்கு வருவாங்க, கரெக்டா எல்லா விஷயத்துல இருப்பாங்க, கரெக்டா எல்லாத்தையும் இருப்பாங்க. ஆனா வசனத்துக்கு கீழ்ப்படியாத ஆளு நீங்க பாருங்க, ஆராதனைக்குலாம் வேண்டாம் வெறுப்பா வருவாங்க. போகணுமே, இன்னைக்கு போகலன்னா அவ்வளவுதானே, பிசாசு நம்மளை அடிச்சிருவான், போயாகணும். இதெல்லாம் எதை குறிக்குது? இந்த வாரம் போலாம், அடுத்த வாரம் போலாம் அப்படின்ற ஒரு வெறுப்பு உணர்வுலாம் உங்களுக்குள்ள வருது அப்படின்னா என்ன ஸ்டேஜ்ல நம்ம இருக்கிறோம் தெரியுமா? எதனால அப்படி வருதுன்னா, உள்ள வசனம் இல்லை, உள்ள வசனம் இல்லை, உணர்வு இல்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு உணர்ந்து கொள்ளுங்க, இன்னைக்கு உணர்ந்து கொள்ளுங்க. ஆண்டவர் நம்ம கூட பேசுறார், உணர்ந்து கொள்ளுங்க. வசனத்துக்கு கீழ்ப்படிங்க, வசனத்துக்கு ஆசையா கீழ்ப்படிங்க. விதைக்கப்பட்ட வசனம் உங்க உள்ளத்தில் இருந்து பிசாசு பொறுக்கி போடுகிறதற்கு ஒரு நாளும் நீங்க இடம் கொடுக்காம இருங்க. வசனத்துக்கு 100க்கு 100 நான் கீழ்ப்படிக்கிற ஆண்டவரே, வசனத்தை ஆசையா நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன்னு சொல்லி, வசனத்துக்கு நீங்க சொல்ற மாதிரியா வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி வசனத்துக்கு கீழ்ப்படிங்க. நல்ல கவனிங்க, சாத்தான் உங்களை தொடவே முடியாது. தெரியுமா உங்களுக்கு? சாத்தான் தொடவே முடியாது உங்களை. வசனத்துக்கு உணர்ந்து வசனத்துக்கு படி கீழ்ப்படிந்து நடக்கிறாங்களோ அவங்களை கண்டால் பிசாசு பயப்படுவான். யூதாசோட நிலை பாருங்க, வசனத்துக்கு கீழ்ப்படியவே இல்லை. கடைசி யூதாசோட நிலைமை என்ன ஆச்சு? நல்ல 4 மாடியில பணம் மேலதான் அவனுக்கு ஆசை, பணம் 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 அப்படியே காமிச்சு கூட்டு போயிட்டே இருக்கிறான். போராடி வரும். இயேசு கொலை பண்றதுக்கு சதித்திட்டம் தீட்டுறவனே பிரதான ஆசாரியர்கள். அந்த இடத்துல போய் பணத்தை பத்தி பேரம் பேசலாம், இயேசுவை குறித்து காட்டி கொடுக்கிறது. வச்சு பாருங்க எப்படி பத்தி. அதுதான் பண ஆசை. சத்தியம் கீழ்ப்படியல, உணர்வு கிடையாது, உணர்வு இல்லாத இதயம் போது எங்கேயோ போது. போய் அந்த பணத்தை இயேசுவனை காட்டி கொடுக்கிற மனசாட்சி இல்ல பாத்தீங்களா? இல்ல மனசாட்சி இல்ல பாத்தீங்களா? வசனத்துக்கு கீழ்ப்பட மனசாட்சி இருக்காது. இன்னைக்கு மனசாட்சி இல்லாம எத்தனை பேர் என்னென்ன காரியத்தை செய்யறாங்க பார்த்திருக்கீங்களா? மனசாட்சியே கிடையாது. எத்தனை பேர் என்னென்ன காரியத்தை செய்யறாங்க. அந்த மனசாட்சி எப்ப தெரியுமா வரும்? வசனத்துக்கு நீங்க கீழ்ப்படியும் போதுதான் மனசாட்சிக்கு பயப்படுவீங்க. வசனம் இல்லைன்னா மனசாட்சிக்கு பயப்படவே மாட்டோம். துணிகரமா சத்தியம் பண்ணுவீங்க, துணிகரமா பாவத்தை செய்வோம், துணிகரமா எல்லாம் நடக்கும். காரணம் என்ன? மனசாட்சியில உணர்வு போயிடுச்சு.
மனசாட்சியில உணர்வு போயிடுச்சு. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கும் உனக்கு ஒரு வாய்ப்பை நான் தருகிறேன். இன்றைக்கும் சாத்தானை எதிர்த்து நிற்கிறதற்கு நீ ரெடியா இருக்கிறியா? இன்றைக்கும் என்னுடைய வசனத்துக்கு நீ ஒப்பு கொடுத்தால் உன்னை போராடி கொண்டிருக்கிற உன்னுடைய மனதை பிடித்திருக்கிற அந்த சத்துருவை நான் வெளியேற்றுவேன். அவருடைய வார்த்தை விசுவாசிக்கிறீங்களா? கட்டாயமாக கட்டாயமாக ஆண்டவர் உனக்கு செய்வார். அதனுடைய விளைவு என்ன? கடைசியாய் யூதாஸ் அந்த பணத்தை வச்சு அவன் என்னது பெரிய மாடி வீடு கட்டினானா? ஒண்ணுமே கிடையாது. வேதம் சொல்லுது, நான்று கொண்டு செத்து போனான். வசனத்துக்கு இடம் கொடுக்கலன்னா ஆவிக்குரிய ஜீவியத்தில் செத்து போயிடுவோம், செத்து போயிடுவோம். இன்னைக்கு நிறைய ஊழியக்காரர்கள் எல்லாம் நான் பார்க்கிறேன், புரியுதுங்களா? வசனத்துக்கு இடம் கொடுக்கறதே கிடையாது. ஊழியக்காரங்க கூட சரி, இடம் கொடுக்கறது கிடையாது. ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், இப்படிதான். ஒரு வசனத்துக்கு பயந்து ஒப்பு கொடுப்போம், வசனத்தின்படி நடப்போம்னு கிடையாது. கடைசியா பார்த்தீங்கன்னா முடிவு எப்படியா மாறுது? வேதனைக்குள்ளாக போயிடுது. காரணம் என்ன? வசனம் இல்லை. திறமையை வச்சு ஊழியம் பண்ண முடியாது. திறமையை வச்சு கொஞ்ச காலம் ஊழியம் பண்ணலாம், திறமையை வச்சு கொஞ்ச காலம் தாளந்தை வச்சு பண்ணலாம். தாளந்தெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது, வசனம் தான் ஒர்க் அவுட் ஆகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால கர்த்தர் பிள்ளைகளே, பைபிளை படிங்க, செய்தியெல்லாம் கவனமா கேளுங்க. கர்த்தர் உங்களோடு பேசுகிறதுக்கு உங்க மனசாட்சிக்கு இடம் கொடுங்க. தவறுகளை குறித்து கர்த்தர் உணர்த்தும் போது அந்த தவறுகளை மனசாட்சியில குத்தும் பொழுது ஆண்டவர் சன்னிதானத்தில் அழுது உங்களை ஒப்பு கொடுத்து சரி பண்ணி கொள்ள பாருங்க. அது அப்படியே நீங்க விட்டுட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா வழியருக விதைக்கப்பட்ட வசனம் பிசாசு கொண்டு போயிடுவான். உங்கள் வாழ்க்கையிலே பின்னாடி வேதனையை நாம் பட வேண்டியதாக மாறிவிடும். ஆண்டு சொல்ற காரியம் அதுதான். ஏன் உணர்வு இல்லாம போகுது ஜனங்களுக்கு? வசனத்தை அவர்கள் கேட்டு உணர்வடையவில்லை. கேட்கிறார்கள், மந்தமா கேட்கிறாங்க, மனம் திரும்ப மாட்டாங்க கேட்டு. ஆமென். எவ்வளவு பேரு, எவ்வளவு வசனங்களை விதைக்கிறோம். இந்த காரியத்தை செய்யக்கூடாது, இந்த காரியத்தை செய்யாதீங்க, இதெல்லாம் நீங்க முயற்சி எடுக்கணும், வெளியே வரணும் அப்படிலாம் எவ்வளவு சொல்றோம். ஆனா ஜனங்க என்னதான் செய்யறாங்க? மறுபடியும் மறுபடியும் அதேதான், மறுபடியும் மறுபடியும் அதேதான். அது அப்படி என்ன அர்த்தம்? மனசாட்சிக்கு நீ இடம் கொடுக்கவே இல்லை. இடம் கொடுக்க என்ன நடந்துட போகுது? என்ன நடந்துட போகுது? இப்ப தெரியாது தம்பி, இப்ப தெரியாதுமா, காலம் வரும். யூதாஸ் வசனத்துக்கு இடம் கொடுக்காத நேரத்தில் உடனே சடனா ஏதாச்சும் நடந்துதா? கிடையவே கிடையாது. காலம் பிடிச்சது, ஆனால் நடக்க வேண்டியது நடந்துதான் ஆச்சு. அதனால இன்னைக்கு ஆண்டு கரத்துல ஒப்பு கொடுங்க, பயப்படுங்க. எவ்வளவோ வார்த்தைக்கு நான் வசனத்துக்கு கீழ்ப்படியிலையப்பா, எத்தனையோ வசனங்களை எனக்கு கொடுத்தீரே, இதற்கு கீழ்ப்படி கீழ்ப்படின்னு சொன்னீரே, நானும் அதுக்கு கீழ்ப்படியாம உணர்வு இல்லாதவனா மாறிட்டேனே. எங்க புதைக்கப்பட்ட வசனம், நான் பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டேனே, நான் இன்னத்துக்கு எங்கேயோ ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கணும், எவ்வளவோ மேன்மையா நான் இருக்கணுமே. ஏன் காரணம்? வசனத்துக்கு இடம் கொடுக்கல. அதுதாங்க விஷயம். இன்னைக்கு கர்த்தருக்குள்ள ஒப்பு கொடுங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை படிங்க. மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இதயத்தினால் உணர்ந்து மனம் திரும்பாமலும். அந்த உணர்ந்து என்ற வார்த்தையை நல்லா கவனிங்க. உணர்வு பத்தி தான் நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். உணர்வு தேவை. இருதயத்துல உணர்வு இருக்கணும். இருதயத்தினால் உணர்ந்து. ஆமென். கர்த்தர் பேசுறாரு. இந்த ஜனங்க என்ன செய்றாங்க? கண்களினால் காணாமலும். ஆமென். கண்களினால் காணாமலும். அது என்ன பாஸ்டர்? கண்களினால் காணாமலும் அப்படி கண்ணை திறந்துகிட்டு இருக்கிற மாதிரி தான் இருப்பாங்க, நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. கண்களால் காண்ற மாதிரி தான் இருக்கும், ஆனா எங்க போயின்னு இருப்பாங்க இவங்க? அப்படியே ஆகாயத்துக்கு போயின்னு இருப்பாங்க. தூக்கம். சர்ச்சில் தூங்குற ஆளெல்லாம் சாத்தான் பயங்கரமா ஏமாற்றி வச்சிருக்கிறான். உணர்வு எப்படி இருக்கும்? வசனத்தை கேட்டு கீழ்ப்படியாதவனுக்கே உணர்வு கிடையாது. சர்ச்சில் வந்து தூங்கிட்டு இருக்கிற ஆளுக்கு சுத்தமா ஒண்ணுமே கிடையாது. விதையெல்லாம் வேஸ்ட் தான், விதையெல்லாம் வேஸ்ட் தான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்க. கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும். கேட்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனா எங்கேயோ ஒரு இடத்துல வேலையில இருப்பாங்க. காது கேட்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனா எங்கேயோ ஒரு இடத்துல போயிட்டு இருக்கும் சிந்தனை, மனசு. இந்த மனசை கண்ட்ரோல் பண்ணி சபைக்குள்ள உட்கார வைத்து அந்த வார்த்தைக்கு கண்ட்ரோலோட கூட உட்காரணும்னு அந்த அனுபவம் இன்னும் விசுவாசிகளுக்கு சிலர்லாம் வரல. ஆமென். எப்படா முடியும்? இப்ப அந்த வேலைக்கு போனவங்க இந்த வேலைக்கு போனவங்க இதுதான். அதையெல்லாம் நீங்க சரி பண்ணணும். காதுகளை கேட்கதான் செய்வீங்க, ஆனா உங்க மனசு வேற எங்கேயோ இருக்கும்போது காதுகளை கேட்கறதுக்கு விடாது.
அதனால தான் ஞாயிற்றுக்கிழமெல்லாம் நீங்க டைட் ஆக்கிக்க கூடாது. ஞாயிற்றுக்கிழமை நல்லா ஃப்ரீயா ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். பொறுமையா உட்கார்ந்து வசனத்தை கேட்டுட்டு போகணும். எப்போ விடுவாங்க அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு எங்க அங்கதானே இருக்கும், இங்கேயா இருக்கும் மைண்டு. அதுக்கெல்லாம் தியாகம் பண்ணணும். கர்த்தருடைய காரியத்துக்கு சில தியாகம் பண்ணணும், சில இழக்கணும். நீங்க சில பணத்தை நீங்க இழக்கணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து மனம் திரும்பாமலும். அப்ப மனம் திரும்புதல் யாருக்கு பண்ணுவோம், யாருக்கு வரும் தெரியுமா? மனம் திரும்புதல் உணர்றவங்களுக்கு தான் மனம் திரும்புதல் வரும். இன்னைக்கு சர்ச்சில் பார்க்கிறோம், நான் மனம் திரும்பிட்டேன், உணர்த்தப்பட்டேன், மனம் திரும்பினேன், அந்த மாதிரி சாட்சி தான் இன்னைக்கு வேணும் சபையில். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் குடிச்சுக்கிட்டு இருந்தேன், நான் இருதயத்துல உணரப்பட்டேன். குடியால எவ்வளவு ஒரு பாவன்றதை நான் உணரப்பட்டேன். குடியால என் வாழ்க்கை எவ்வளவு சீரழி என்பதை பிரசங்கத்தின் மூலமாக உணர்த்தப்பட்டேன். நான் மனம் திரும்பிட்டேன். உணர்த்தப்பட்டாதான் அந்த மனம் திரும்புதல் வரும். உணர்வு இல்லைன்னா மனம் திரும்புதலே வராது. நீங்க ஞானசானம் எல்லாம் கொடுக்கிறோன்னு சொன்னா மனம் திரும்பினாதான் ஞானசானம். ஆமென், ஹல்லேலூயா. மனம் திரும்பணும், மனம் திரும்பி ஞானசானம் எடுக்கணும். தம்பி கவனிக்கிறியா? மனம் திரும்பணும். சும்மா ஏதோ தொட்டில மூங்கி ஒரு மனம் திரும்புதல் கிடையாது. எடுத்து முடிச்சிட்ட பிறகு உடனே வைன் ஷாப் போடுற கூட்டம் இருக்குது இன்னைக்கு. மனம் திரும்பி ஞானசானம் எடுக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. உணரணும். மனம் திரும்பாமலும். அப்ப உணரலன்னா என்ன கிடையாது, மனம் திரும்புதல் வராது. சபையில ஒவ்வொரு பிரசங்கமும் எதுக்கு கொடுக்கிறோம்? மனம் திரும்புதலுக்கு தான் கொடுக்கிறோம். நம்ம எல்லாம் பலவீனமானவங்க தான். நம்ம எல்லாரும் என்னது சீர்கெட்டு போய் தான் நாம இருந்தோம் வசனம் சொல்லுது. அந்த சீர்படுத்துறதுக்கு தான் கர்த்தர் வார்த்தையை கொடுக்கிறார். ஒவ்வொரு வாரமும் சீர்படுத்துறதுக்கு தான் வேதம் சொல்லுகிறது. எபேசியரின் புஸ்தகத்திலே பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு, சபையிலே பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு. நம்ம எல்லாரும் அழுக்காதான் இருந்தோம், நம்ம எல்லாரும் பாவத்துல தான் கிடந்தோம், நம்ம எல்லாரும் சீர்படல உலகத்துல இருக்கும் போது. ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்ட நம்மை ரட்சித்து சபையில வைத்து கொண்டு வந்தது எதற்கு தெரியுமா? சீர்படணும். மறுபடியும் நான் சீர்படவே மாட்டேன், நான் அப்படியே தான் இருப்பேன்னு சொன்னோம்னா அங்க என்னன்னா உணர்வு இல்லை. உனக்கு உணர்வு இல்லைன்னா என்ன கிடையாது, மனம் திரும்புதல் இல்லை. மனம் திரும்புதல் இல்லைன்னா ஆக்கினை தீர்ப்பு தான் வரும். ஆமென். அப்போ மனம் திரும்பாமலும், அடுத்த வார்த்தையை கவனிங்க, நான் அவர்களை, கர்த்தர் சொல்றார், நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும். அப்ப ஆரோக்கியம் எப்பங்க வரும்? கர்த்தர் ஒரு சுகத்தை நமக்கு கொடுக்கணும்னா, கர்த்தர் நம்முடைய சரீரத்தை ஆரோக்கியமா வைக்கணும்னா, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை ஆரோக்கியமா வைக்கணும்னா, உன்னுடைய உள்ள ஆத்மாவை ஆரோக்கியமா இருக்கணும்னா, கர்த்தர் செய்யணும்னா, நல்ல கவனிங்க, வேதம் சொல்லுகிறது நீ மனம் திரும்பினாதான் முடியும். மனம் திரும்பாம உன் சரீரத்துல ஆரோக்கியம் பார்க்க முடியாது. மனம் திரும்பாம உன் மனசுல நிம்மதியே கிடையாது. யோசிச்சு பாருங்க. கர்த்தர் வார்த்தையை கேட்கல, ஓகே, ஆனா நீ சந்தோஷமா இருந்துறியா? உன் வாழ்க்கையில சந்தோஷமா நீ இருந்துறியா? தூக்கம் வரல உனக்கு. சில வேளையில கர்த்தருக்காக நாம பாடுகள் படும்போது, சில வேதனைகள் சத்துருவால் நமக்கு வரும்போது இந்த மாதிரி போராட்டங்கள் வரும். அதுக்கு கர்த்தர் துணையா இருந்து நம்மளை காப்பார். ஆனால் மனம் திரும்பவே கிடையாது. அதுல சந்தோஷமா இருக்கிறீங்களா? எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? இன்னும் அழிவுக்கு நேரம் தான் போகப்படும். எத்தனையோ சகோதரரை நான் பார்த்து சொல்லி இருக்கிறேன், தம்பி குடிக்காதப்பா, கர்த்தர் சொல்றாருப்பா குடிக்காத, மனம் திரும்புப்பா, மனம் திரும்புப்பா. அப்படியே நல்ல புள்ள மாதிரி என்ன செய்வாங்க, அப்படி கேட்பாங்க. நம்ம நினைச்சிருவோம் அடுத்த நாளே என்ன செய்ய போறாங்க, மனம் திரும்பி கரெக்டா இருக்க போறாங்கன்னு. மறுநாள் போய் பார்த்தா அதே தான் இருப்பாங்க. மறு வாரம் பார்த்தா அதே நிலைதான், அதே நிலையில தான் இருப்பாங்க. கவனிங்க, இந்த விளைவு என்ன தெரியுமா? என்ன தெரியுமா? சரீரத்தை சத்துரு பாதித்து விடுகிறான். டாக்டருங்க பாக்குறாங்க, சாவு நாளை நீ எண்ணிக்கிட்டு இருக்கிறேன்றாங்க. முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். மனம் திரும்பலாம் என்னதான், சாவு நாள எண்ணிக்கிட்டு இருக்கணும், அவ்வளவுதான், கொஞ்ச காலம். ஆனா இதே மனம் திரும்பி இருந்தா, சொல்லும் போதே மனம் திரும்பி இருந்தா, சாவு நம்ம வாழ்க்கையில அல்லேலூயா அது ரொம்ப நாள் கர்த்தர் வச்சிருக்கிறார். அது அப்போ வந்திருக்கும். யோசிச்சு பாருங்க தங்கனே, யோசிச்சு பாருங்க வாழ்க்கையில். என் வாழ்க்கை நீ கெடுத்துக்கிறேன், என் வாழ்க்கை கெடுக்கிற. மனம் திரும்பு, அவ்வளவுதான். மனம் திரும்பிடு, சரி பண்ணிக்கோ, உணரு. நான் தான் சொல்லுவேன், அவன் வாழ்க்கையை குறித்து அவனுக்கே உணர்வு இல்லைன்னா என்னதான் பண்ண முடியும்? யாருமே ஒன்றும் பண்ண முடியாது.
அப்படிதானே? அந்த பொண்ணோட வாழ்க்கையை குறித்து அந்த பொண்ணுக்கே உணர்வு இல்லைன்னு சொன்னா யார் என்ன செய்ய முடியும்? அந்த பையன் வாழ்க்கையை குறித்து அவனுக்கே உணர்வு இல்லைன்னா யார் என்ன செய்ய முடியும்? அவன் தான் உணரணும், அவன் தான் மனம் திரும்பணும். அவன் பசிக்கு அவன் தானே சாப்பிட்றான். நான் சாப்பிட்டா அவன் பசி போகுதுன்னு இருக்குது. அப்ப கவனிங்க, ஆளாளுக்கு அவங்க தான் மனம் திரும்பணும். நீங்க தான் உணரணும், நீங்களா தான் உணரணும். ஒருத்தர் சொல்லி சொல்லி என்ன செய்ய போறது இல்லை. உணர்த்தப்படுவதை விட நீங்களாகவே கர்த்தர் சபையில பேசும்போது பாஸ்டர் கூட பேசுவதில்லை. தெரியுமா உங்களுக்கு? வேதம் சொல்லுகிறது, சபைக்கு ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். வசனங்கள் எல்லாம் ஆவியானவருடையது. என்னுடைய நேரத்தில் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஆவியானவருடைய வசனம். இந்த ஆவியானவர் வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவன் காதுள்ளவன். அவன் கேட்டு அவன் மனம் திரும்பணும் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நீங்க தேவ சத்தமாக இதை மனதில் வைத்துக் கொண்டு எந்தெந்த விஷயங்களிலே மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் உங்கள் மனசாட்சியில உணர்த்துகிறாரோ தயவு செய்து சொல்கிற மனம் திரும்புங்க. நீங்க நல்லா இருப்பீங்க. மனம் திரும்ப மாட்டேன் என்று சொல்லி கடினப்படுத்தி கொண்டு இருப்பீங்கன்னா அழிவு யாருக்கும் கிடையாது, மனம் திரும்பாத அந்த நபருக்கு தான் அது சதிதியா வரும். கவனமாக உங்க வாழ்க்கையை நீங்கள் கவனித்துக் கொள்ள ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். உணர்ந்து மனம் திரும்பாமலும் ஆண்டவர் சொல்றார், நான் ஆரோக்கியமாக்க முடியலப்பா, நான் உங்களை ஆரோக்கியமாக்க முடியல, சுகமாக்க முடியல. ஏன் உணர மாட்டாங்க? உணர்தல் கிடையாது, மனம் திரும்புதல் கிடையாது. நான் ஆரோக்கியமாக்க முடியல. பிரச்சனை அப்படியே தான் இருக்கும். எந்த டாக்டரை போய் பார்த்தாலும் சரி, யாரை போய் நீ பார்த்தாலும் சரி, உலகத்தில் இருக்கிற பெரிய சூப்பர் ஸ்டார் மாதிரி இருக்கிற ஊழியக்காரரை கூட நீ பார்த்தாலும் சரி, கர்த்தர் சுகம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னா கொடுக்கவே மாட்டார். முதல்ல சொல்லுவார், மனம் திரும்ப சொல்ல, அவனை அந்த சிஸ்டரை மனம் திரும்ப சொல்லு, அதுக்கு பிறகுதான் நான் அற்புதம் செய்ய முடியும். ஆமென். ஆண்டவர் கரத்தில் அற்புதங்கள் அடையாளங்கள் ஆயிரம் கணக்காக இருக்கிறது. ஏன் இன்னைக்கு அது வெளிப்பட மாட்டேங்குது? இருதயத்தை கடினப்படுத்துகிறாங்க. தேவனிடத்தில் இந்த வார்த்தைகளுக்கு கேட்டு மனம் திரும்பி சரி பண்ணி கொள்ள மாட்டாங்க. இருதயத்தை கள்ளு மாறி வைத்துக் கொள்றாங்க. அதனால கர்த்தரும் ஒன்றுமே செய்யாமல் அப்படி அமைதியாயிடுறாரு. ஆரோக்கியமாக்க முடியல. கர்த்தர் சொல்றார், வசனத்தை பாரு, அவர்களை ஆரோக்கியமாக்க முடியலப்பா. அவர்கள் இருதயம் எப்படி இருக்குதான்? கொழுத்து இருக்குது, கொழுத்து இருக்குது. அவங்க இருதயம் எப்படி இருக்குது? கொழுத்து இருக்குது. காதால் மந்தமா என்ன செய்யறாங்க? கர்த்தர் வார்த்தையை மந்தம் கவனிக்கிறீங்களா? அப்படி காதல் எப்படிமா கர்த்தர் வார்த்தை எவ்வளவு சத்தமா கொடுத்துட்டு இருக்கிறோம். சிலர்லாம் பாருங்க, அடே கண்ணு அடி அடி பாதி முழுக்கும், அப்படி மறுபடியும் அடி போகும். அப்படி இதுதான் என்னது? மந்தம். புரியுதா? எனக்கு ஒண்ணும் கிடையாது. நீ தான் கவனமா வரணும் சர்ச்சுக்கு. நீங்க தான் கவனமா வரணும் சர்ச்சுக்கு. சிஸ்டர், நீங்க தான் கவனமா வந்து கர்த்தர் வார்த்தையை கேட்கணும். நீ தூங்கிட்டு இருக்கிற ஆளு எத்தனை முறை வந்து மிரட்டிட்டு இருக்குது? சான்ஸே கிடையாது. நீங்க தான் வந்து கரெக்டா தூங்காம கொள்ளாம ஜெபம் பண்ணி சரி பண்ணி ஆண்டவரே அப்படின்னு இருக்கணும். ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். மந்தமாய் கேட்டு என்னமா மாத்திர மந்தமாய் கேட்டு என்ன செய்யறாங்க? மனம் திரும்பாமலும் அவங்க என்ன செய்யறாங்க? கர்த்தருடைய வார்த்தையை மந்தமாய் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். கவனிங்க, கடைசியா நான் சொல்லி முடிச்சிடுறேன். இப்ப நாம எப்படி இருக்கணும்? ஆபிரகாமை போல நாம் இருக்கணும். கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு நாம் மகிமை செலுத்துவோம். ஆபிரகாமை நீங்க நல்லா கவனிங்க. ஆபிரகாம் தேவனால் எல்லா விதத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தார். கவனிங்க, ஒன்லி பொருளாதாரத்துல மட்டும் கிடையாது, பண விஷயத்துல மட்டும் கிடையாது. ஆசீர்வாதம் என்பது என்னை பொறுத்தவரை நீ தேவனோடு கூட நல்ல ஒரு தொடர்புல இருக்கிற பத்தியா, அந்த ஆசீர்வாதத்தை மிஞ்சி கொள்ற ஆசீர்வாதம் எதுவுமே கிடையாது. ஆமென். கர்த்தரோடு இருக்கிற தொடர்பு மூலம் அது இருந்தாலே போதும். உங்களுக்குரியது எல்லாமே அந்தந்த நாளுக்கு வந்துடும். சாத்தான் கூட ஆசீர்வாதத்தை கொடுப்பான். தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா உங்களுக்கு? பணத்தை கொடுப்பான் சாத்தான், நல்லா புரிஞ்சுங்க. ஆனா கவுத்து விட்டுருவான். ஆனா கர்த்தரை பொறுத்தவரைக்கும் அப்படி கிடையாது. ஆமென். கர்த்தரை பொறுத்தவரைக்கும் அப்படி கிடையாது. உனக்கு கொஞ்சமா கொடுத்தாலும் கர்த்தரோடு நீ சரியான தொடர்புல இருந்தனா அந்த கொஞ்சமே உனக்கு சமாதானமா இருக்கும். உன் வாழ்க்கை நீதியா நடக்கும். உன்னுடைய வாழ்க்கை சாட்சியா இருக்கும். ஆமென். இன்னைக்கு நிறைய பேர் சாட்சியை கெடுத்துக்கிட்டு சம்பாதிக்கிறாங்க. என்னத்துக்கு அந்த பணம்? என்னத்துக்கு அந்த பணம்? எத்தனை கிறிஸ்தவங்க இன்னைக்கு பிராந்தி கடை வச்சிருக்கிறாங்க தெரியுமா உங்களுக்கு? பேரே என்னதான்? டேனியல் வைன் ஷாப்னு வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் கர்த்தரால் அங்கீகரிக்கப்படாதா? கர்த்தருடைய ஆசீர்வாதத்தால வருதா இந்த கடலாம்? இந்த ஆசீர்வாதம்லாம் சாராயம் வைக்கிறவன், பிராந்தி கடை வைக்கிறவன் ஏழையாவ இருக்கிறான், பணக்காரனா தான் இருப்பான். அவன் மாடி மேல மாடி கட்டிட்டு இருப்பான்.
ஆனா ஒண்ணு தெரியுமா உங்களுக்கு, இது கர்த்தர் கொடுக்கறதே கிடையாது. சாத்தான் யார் பாஸ்டர் கொடுத்துட்டு இருக்கிறார்? சாத்தான் கொடுத்துட்டு இருக்கிறான். ஆனா அவர் சர்ச்சுக்கெல்லாம் கூட போறவரா இருப்பார், சர்ச்சுக்கெல்லாம் போறவரா இருப்பார், தசம பாகம் கரெக்டா கொடுக்கிறவரா இருப்பார். ஆனா அவன் சாத்தான் கொடுக்கிற பணத்துல தான் தசம பாகம் கொடுத்துட்டு இருக்கிறோம். கர்த்தர் கொடுக்கறதுல கிடையவே கிடையாது. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, வருமானத்தால தசம பாகம் கொடுக்குறீங்க. சாத்தானிடத்திலிருந்து வருகிறதா வருமானம், இல்ல கர்த்தரிடத்திலிருந்து வருதா வருமானம்? ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். ஆண்டவருக்கு மகிமை. சாத்தான் இடத்தில் இருந்தனா பாவத்தை செய்து கொண்டு, பாவ தொழிலை செய்து கொண்டு அதன் மூலமா நீங்க தசமபாகம் கொடுக்குறீங்கன்னா, இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், முதல்ல அதை ஸ்டாப் பண்ணு. அதுவே ஒரு தீட்டு. காணிக்கை பேக்ல நீ அருவருப்பான பாவத்தை செய்து கொண்டு தசமபாகம் கொடுக்கிற பாத்தீங்களா, கட்ட நீதி கொடுக்கறீங்க பாத்தீங்களா, கிறிஸ்துமஸ் காணிக்கை கொடுக்குறீங்களே, கர்த்தர் பார்வையில அருவருப்பு, அருவருப்பு. இந்த ஸ்டாப், முதல்ல ஸ்டாப் பண்ணுங்க அதை. ஆமென். மறுபடியும் சொல்றேன், ஒரு மளிகை கடை வைக்கிறீங்களா, ஒரு கடை வைக்கிறீங்களா, இந்த கடையில எல்லாம் ஆன்ஸ் விற்க கூடாது, பான் பராக் விற்க கூடாது, பிராண்டி பாட்டில் சைடுல விற்க கூடாது. சாபம். அதுல கொண்டு வந்து நீங்க கர்த்தருக்கு காணிக்கை கொடுத்தா கர்த்தர் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். நம்ம நினைச்சுக்கலாம் கர்த்தர் கொடுத்துல அப்படியே ஆண்டவர் சந்தோஷப்பட்டாரான்னு சொல்லி. யார் சந்தோஷப்படுவான்னு சொன்ன ஆண்டவர்? கிடையவே கிடையாது. யோசிச்சு பாருங்க, காயினுடைய கர்த்தர் காயின் காணிக்கையை அங்கீகரிக்கவே இல்லை. அவன் காணிக்கை செலுத்தலாம் தான், ஆண்டவர் அங்கீகரிக்கப்பட்டானா? அங்கீகரிக்கப்பட்டானா? காணிக்கை கர்த்தருக்கு தேவைதானா? தேவைதான். ஆனா எல்லா காணிக்கையும் கர்த்தருக்கு தேவையில்லை. அந்த காணிக்கையிலும் பரிசுத்தம் இருக்கணும், இந்த தசம பாகத்திலும் பரிசுத்தம் இருக்கணும். பரிசுத்தத்தோட வாழ்ந்துதான் நீங்க கர்த்தருக்குன்னு ஒரு 10 ரூபாய் போட்டாலும், நீ 1000 ரூபாய் சம்பாதிச்சு 100 ரூபாய் தசம பாகம் கொடுத்தாலும் பரிசுத்தமாக இருக்கணும். உன்னுடைய பாவ காணிக்கை யாருக்கு வேணும்? அதை கொண்டு போய் எங்கன்னா பிசாசுக்கு போடுங்க. தேவ சமூகத்தில் பரிசுத்தமா இருக்கணும் காணிக்கை. அல்லேலூயா. ஏமாந்துடாதீங்க. எங்க வேணாலும் சம்பாதிச்சு, எங்க வேணாலும் தப்பு தப்பா சம்பாதிச்சு, பொய் சொல்லி திருடி அதெல்லாம் செய்து கொண்டு வந்து நான் காணிக்கை கொடுத்தா கர்த்தருக்கு சந்தோஷமா அதை ஏற்றுக்கொள்வார்னு நீங்க நம்பினீங்கன்னா உங்களை சாத்தான் ஏமாத்தி இருக்கிறோம். ரத்தம் சிந்தி, வேர்வை சிந்தி உடைச்சி அதுல இருந்து கர்த்தருக்கு நீ ஒன்று கொடுக்கிற பத்தியா, அதுதான் கர்த்தரால் அங்கீகரிக்கப்படும். கர்த்தர் காணிக்கை, காயின் காணிக்கை கர்த்தர் அங்கீகரிக்கவே இல்லை. ஆபேலின் காணிக்கையை தான் கர்த்தர் அங்கீகரிச்சார். அதில் நீதி இருந்தது, ஒழுக்கம் இருந்தது, எல்லா சமாதானத்தின் காரியம் அதுல இருந்துச்சு. ஆண்டவர் அதை அங்கீகரித்தார். அல்லேலூயா. எல்லாரும் உணர்வு வரணும், எல்லாம் உணர்வு வரணும். வட்டியை விட்டுட்டு கொண்டு வந்து பணத்தை போடாதீங்க. அப்படி ஒரு கட்டணம் கட்ட வேண்டிய அவசியமே கிடையாது, அப்படி ஒரு இடம் வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது. சுத்தமா இருக்கணும் காணிக்கை. அதுலதான் கர்த்தருக்கு காணிக்கை நம்ம கட்டணம் கட்டணும், அதுலதான் நம்ம கர்த்தருக்கு நிலம் வாங்கணும். அல்லேலூயா. எல்லாத்தையும் கொண்டு வந்து கொட்டுன்றதெல்லாம் இந்த சபை கிடையாது. பரலோக ராஜ்யத்துக்கு நாம போகணும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை. கவனமாக நாம இருக்கணும். ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆபிரகாம் ஆசீர்வதிக்க காரணம் என்னன்னா, உணர்வுள்ள ஒரு மனிதன். ஐயா, ஆபிரகாம் யாரு? உணர்வுள்ள நல்ல மனிதன். கர்த்தர் ஒன்று சொன்னார்னா உணர்வடைந்து உடனே கீழ்ப்படுகிற ஒரு நல்ல ஆவி ஆபிரகாமுக்குள்ள இருந்தது. அதுதான் இன்னைக்கு சபையில கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆபிரகாமை போல நீ இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். வசனத்தை வாசி நம்ம முடிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 17:1-2. ஆபிராம் 99 வயதான போது 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. நான் உனக்கும் எனக்கும் நடுவாக உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். கர்த்தருடைய வாக்கு என்னங்க? உன்னை திரளாய், மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். எவ்வளவு ஒரு அற்புதமான வாக்கு தத்தம் தெரியுமா இது? ஆபிரகாமே, நீ உத்தமனாயிரு. உலகம் என்ன சொல்லி கொடுக்குது? கொள்ளடிச்சு பணத்தை சம்பாரி, டாப்ல வந்துடுவேன். அது சாத்தான் கொடுக்கிறதான ஆலோசனை. ஆபிரகாமே, நீ உத்தமனாயிருந்து சம்பாரி. கர்த்தர் சொல்றார். யார் சொன்னா? உன்னை நான் பெருக பண்ணுவேன். சொன்னது புரியுதா உங்களுக்கு? கர்த்தர் நம்மளை பெருக பண்ணணும். உண்மையா சொல்றேங்க, கர்த்தருக்கு நாம கரெக்டா இருந்தோம்னா கர்த்தர் நம்மை பெருக பண்ண வல்லவரா இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர்
எத்தனை பேர் இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு உணர்வோடு சொல்லுங்க, நான் உண்மையா கஷ்டப்பட்டு உழைச்சேன், கர்த்தருக்கு கஷ்டப்பட்டு உழைச்சதுல நான் ஆண்டவருக்கு கொடுத்தேன், என் கஷ்டம் பாவம் கட்டணம் எல்லாம் கொடுத்தேன், இன்னைக்கு நான் ஆண்டவரால எனக்கு நல்ல ஒரு நிலையில நான் இருக்கிறேன் அப்படின்றவங்க கை தூக்கி. சோறு தண்ணி எனக்கு குறை கிடையாது, ட்ரெஸ்ஸுக்கு எனக்கு குறை கிடையாது, என் தேவை அந்த நேரத்தை சந்திக்கப்படுது அப்படின்னு சொல்ற பிள்ளைங்க நல்ல கையை வைத்துங்க பார்க்கலாம். உண்மைதானே? அல்லேலூயா. எல்லா முக்கால்வாசி பேர் கை தூக்குறோம் பாருங்க. அதுதான் ஆமென். இதுதாங்க. நம்ம ஒன்றும் பெரிய 4 மாடி வீடு கட்டிடல, ஆனா நிம்மதியா வாழ்றோம்ல. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. நம்ம நினைச்சுக்கிறோம் 4 மாடி வீடு கட்டிட்டா கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிச்சிட்டாருன்னு. அந்த ஆசீர்வாதம் சாத்தானால கூட வரலாம், தெரியுமா உங்களுக்கு? அதே சமயம் கர்த்தராலும் வரலாம். எப்படி அவங்க வாழ்க்கை வாழ்ந்து இருக்கிறாங்க என்பதை பொறுத்து தான் இருக்குது. ஆமென். பிராந்தி கடை 4 கடை ஆரம்பிச்சிட்டேன், ஓகே, மாடி வீடு கட்டத்துக்கு எவனும் பிரச்சனையே கிடையாது. ஆனா அது கர்த்தரால ஒரு ஆசீர்வாதம் கிடையாது. ஆனா கஷ்டப்பட்டு உழைச்சி நீ ஆண்டவருக்காக நீ சேர பத்தியா, நீதியினோட கூட ஒரு தொழிலை சேரப்ப, அதுலதான் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை. இந்த இடத்துல பாரு, உத்தமனாயிரு, உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். எப்படி பண்ணுவாரா? பேசாதீங்கம்மா. என்ன செய்வாரா? திரளாய் பெருக பண்ணுவேன். கரெக்டாதான் சொல்றேன். உன்னை திரளா பெருக பண்ணுவேன். ஆசீர்வாதம் தானே. என்ன எப்படி இந்த திரளாய் பெருக பண்ணுவேன்னு சொல்லி இந்த மனிதனை தேடி வருகிற ஆண்டவர் இவன் எப்படி இருப்பான், உணர்வுள்ளவனா இருப்பான்னு தேடி வந்து சில வார்த்தையை அவன் கிட்ட சொல்றார். இந்த ஆபிரகாமை உடனடியாக நீ செய், உடன் ஆசீர்வதிப்பன்ற 10ஆம் வசனத்தை படிக்கிறேன். எனக்கும் உங்களுக்கும் 9. பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, இப்பொழுது நீயும் உனக்கு உன் பின் தலைமுறையாக வரும் உன் சந்ததியும் என் உடன்படிக்கையை கை கொள்ளுங்கள். கவனிங்க, ஒரு வார்த்தை சொல்ற, கை கொள்ளுங்கள். எல்லாம் சொல்லுங்க, இல்ல சத்தமா சொல்லுங்க. கை அப்படின்னு என்னன்னா, ஞானஸ்நானம் எடுங்கள் அப்படின்னு என்ன செய்யணும்? சொல்லுங்க, எடுக்கணும். எல்லாருக்கும் ஞானஸ்நானம் கொடுத்துட மாட்டார் பாஸ்டர். அது சில ஆளெல்லாம் பார்ப்பார், கரெக்டா இருக்கிறாங்க, எங்க விக்கிரகாரம் செய்யல, பரிசுத்தமா வாழ்றாங்க, ஒப்பு கொடுக்குறாங்க, கரெக்டா ஆண்டவர் ஆராதிக்க வராங்க அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் இயேசுன்னு சொல்ல மாட்டார். பாஸ்டர் சொல்லும் போது என்ன செய்யணும்? அதுக்கு என்ன செய்யணும்? கை கொள்ளுங்கள் சொன்னா கை கொள்ளணும், எடுங்கன்னு சொன்னா எடுக்கணும். நாம என்ன செஞ்சிடக்கூடாது? இன்னும் 1 வருஷம் போட்டோம், இன்னும் 2 வருஷம் போட்டோம் அப்படி தவிடக்கூடாது. பசுத்தாவி பெற்றுக் கொள்ளுங்கள் சிஸ்டர், பெற்றுக்கொள்ளணும் சிஸ்டர், பிரதர் பெற்றுக்கொள்ளணும். என்ன செய்யணும்? இல்ல இப்ப வேணாம் பசுத்தாவிலாம் அப்படின்லாம் நீங்க பாட்டு உங்க இஷ்டத்துக்கு நீங்க போக கூடாது. உடனே தேவ ஊழியக்காரர் மூலம் கர்த்தர் நம்ம கூட பேசி இருக்கிறாரு, உடனே நீங்க ஜெபிக்க ஆரம்பிச்சிடணும். பரிசுத்தாவி ஆண்டவரே, ஊழியக்காரர் சொல்றாரு, அப்பா நான் பெற்றுக்கொள்ளணுமே அப்படின்னு உடனே பரிசுத்தாவி பெற்றுக்கொள்ளணும். சிஸ்டர், நீங்க நல்லா ஆண்டவருக்காக நீங்க நல்லா செயல்பட்டீங்க பிரதர், உங்க வாழ்க்கையில இந்த கிருபைகள்லாம் பார்க்க முடியுது, உங்ககிட்ட அந்த கிருபை இருக்குது பிரதர், நீங்க சபையில ஒரு ஊழியத்தை செய்யலாமே அப்படின்னு சொல்லும் போது என்ன வரணும்? செய்ய வரணும். இல்ல அப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா உனக்கு கொடுக்கிற கிருபை வேற ஒருத்தர் கொடுக்க போட்டுரும். இது ஆபிரகாமை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு அழகா சொல்றார், உடன்படிக்கை பண்ணுகிறேன். உடனே ஆபிரகாம் முட்டி போட்டு பண்ணுங்க ஆண்டவரே, ஐ ஓபே. என்ன உடன்படிக்கை? கவனிங்க 10ஆம் வசனம். எனக்கும் உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நடுவே உண்டாகிறதும் நீங்கள் கை கொள்ள வேண்டியதுமான என் உடன்படிக்கை என்னவென்றால், உங்களுக்குள் பிறக்கும் சகல ஆண் பிள்ளைகளும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். உங்கள் நுனித்தோலின் மாம்சத்தை விருத்த சேதனம் பண்ண கடவீர்கள். அது எனக்கும் உங்களுக்கும் உள்ள உடன்படிக்கைக்கு அடையாளமாய் இருக்கும். என்ன ஆபிரகாம், நீயும் உன் பின்வருக சந்ததி எல்லாமே, உன் வீட்டுல வேலை செய்யற வேலைக்காரங்க எல்லா ஆம்பளை பசங்களுக்கும் என்ன செய்யுங்க? விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். ஆமென். ஒரு உடன்படிக்கை செய்யறார். கவனிங்க, இது உடன்படிக்கை. இன்னைக்கு ஜூஸ் நீங்க பாத்தீங்கன்னா, இஸ்ரவேலர்கள் யூதர்கள்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கும் விருத்த சேதனம் பண்றாங்க. இன்னைக்கும் உங்களுடைய பாரம்பரியத்துல விருத்த சேதனம் இருக்குது. முஸ்லீம்க சொல்றாங்க நாங்க ஆபிரகாமின் சந்ததின்னு சொல்லி, இன்னைக்கும் முஸ்லிம்ஸ் என்ன செய்யறாங்க? விருத்த சேதனம் பண்ணுகிறார்கள். இதெல்லாம் வரலாற்றின் பின்னணி. இது எங்க ஆரம்பிச்சது? ஆபிரகாம் கிட்ட இருந்து ஆரம்பிச்சது. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். பொதுவா ஜென்ஸுக்கு நான் சொல்றேன், நல்ல ஒரு நோய் இல்லாத ஒரு வாழ்க்கையோ நல்ல ஒரு வாழ்க்கை வாழணும்னா எல்லா ஆம்பளைங்களுமே விருத்த சேதனம் பண்ணிக்கிட்ட நல்லதுன்னு சொல்லிட்டு டாக்டருக்கு சொல்றாங்க.
ஆண்டவர் அப்ப என்ன சொல்லி கொடுத்து, என்னது நல்லது ஆபிரகாம் சொல்லியிருக்கிறார். நல்ல ஒரு லைஃப், ஒரு ஆண்மகன் நல்ல ஒரு லைஃப் பண்ணனா அவன் விருத்த சேதனம் பண்ண நல்லா இருப்பான், நல்ல ஸ்ட்ராங்கான ஆளா இருப்பான் அப்படின்னு சொல்றது ஏதோ ரகசியம் இருக்குது. ஆமென். ஆனா புதிய ஏற்பாட்டுல கிறிஸ்துவுக்குள்ள நமக்கு அதெல்லாம் கிடையாது. அந்த மாதிரி எல்லாரும் வாங்க விருத்த சேதனம் பண்ணா எத்தனை பேருக்கு உட்காந்து இருப்பீங்க? அல்லேலூயா. சோத்திராண்டவரேன்னு இருப்போம். சரியா? கவனிங்க. இப்ப அது கொஞ்சம் கஷ்டம் தானே, அப்படித்தானே? கஷ்டம் தானே? ஓகே. ஆனா பாருங்க, அந்த மனசாட்சியில் உணர்த்தப்பட்டு ஆபிரகாம், இது கர்த்தர் சொன்ன வார்த்தை, இது கர்த்தருடைய உடன்படிக்கை, இது கர்த்தர் சொன்ன வார்த்தை, மனசாட்சியில் உணர்த்தப்பட்டு இதுக்கு கீழ்ப்படியணும்னு சொல்லி ஆபிரகாம் அப்படியே கீழ்ப்படிந்து பார்த்தோம். கவனிங்க 23ஆம் வசனம். அந்த வசனத்துக்கு நீ கீழ்ப்படியும் போது ஆபிரகாமே, பாருங்க 21ஆம் வசனம், வருகிற வருஷத்தில் குறித்த காலத்திலே சாரா உனக்கு பெறப்போகிற ஈசாக்கோடே நான் என் உடன்படிக்கை ஏற்படுத்துவேன் என்றார். ஆமென். ஆண்டவருக்கு மகிமை. எந்த வயசுல சொல்றாரு? 99 வயதான போது ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு குறித்த அந்த காலத்தை 100 வயசுல குழந்தை பிறக்க போது அந்த வயசுல என்னது அவன் கூட நான் உடன்படிக்கை பண்ணுவேன்னு சொல்லிட்டு 22ஆம் வசனம், தேவன் ஆபிரகாமோட பேசி முடித்த பின்பு அவர் அவனை விட்டு எழுந்தருளினார். ஆபிரகாமை விட்டு என்ன செஞ்சிரு? கர்த்தர் போயிட்டாரு. போயிட்ட உடனே நல்ல கவனிங்க, பாஸ்டர் மாதிரியே கர்த்தர் அங்கே ஆபிரகாமுக்கு பிரசங்கத்தை பண்ணினார். பண்ண உடனே ஆபிரகாம் எப்படி இருந்தாரு? வெரி குட், டைம் கரெக்டா யார் ஆயிடுச்சு, பாய் ஆண்டவரே, பாய் நான் கிளம்பட்டுமா வீட்டுக்கு, நீங்க போயிட்டு வாங்க ஆண்டவரே, அத்தோட முடிஞ்சு போச்சு, அத்தை நம்ம அடுத்த நாட்டிலும் பார்க்கலாம் அப்படின்னு இல்ல. அந்த சொன்ன கவனிங்க, இதுதான் முக்கியமான ஒரு இடம். அந்த சொன்ன பிரசங்கத்துக்கு, அந்த சொன்ன சத்தியத்திற்கு கஷ்டமாக இருந்தாலும் என் வேதம் சொல்லுகிறது 23ஆம் வசனத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. 23ல தான் சூப்பர். உடனே ஆண்டவர் எழுந்தருளினார் போட்டு 22ல 23ல அப்பொழுது என்றால் என்ன? அந்த நேரமே நல்லா புரிஞ்சுங்க. இதான் உடல் உள்ளவன். கர்த்தர் வார்த்தை வரும்போது அப்புறம் பார்த்துக்கலாம் ஒன்ன சாத்தா அப்புறம் பார்த்துப்பான். கர்த்தர் பிள்ளைங்க ஷார்ப்பா இருக்கணும். எப்படின்னா அப்பொழுது, அந்த நேரமே உடனே. இன்னைக்கு என்ன கர்த்தர் இன்னைக்கு கீழ்ப்படிய சொல்லி இருக்காரு அவங்ககிட்ட? போன வாரம் என்ன கர்த்தர் உனக்கு கீழ்ப்படிய சொன்னார்? அந்த வசனத்தை கேட்ட உடனே அதை செய்யணும். நாளைக்கு தள்ளி போடுவேன் போட்டுக்கிட்டு இருந்தா உன்னை கொண்டு செய்ய வேண்டியது கர்த்தர் வேற ஒருத்தர்கிட்ட அதை கொடுத்து செஞ்சிருவாரு. நீ கம்முனு உட்கார்ந்து உனக்கு வர ஆசீர்வாதம் வேற ஒருத்தருக்கு போயிடும். நம்ம ஆசீர்வாதம் இல்லாம இருக்க வேண்டியதும். ஆனா ஆபிரகாம் தெளிவுள்ள மனுஷன். வேதம் சொல்லுகிறது அப்பொழுது, கர்த்தர் போன உடனே அப்பொழுது, எல்லாம் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, உடனே அப்பொழுது என்ன பண்றாரு? ஆபிரகாம் தன் குமாரனாகிய இஸ்மவேலையும் தன் வீட்டிலே பிறந்த யாவரையும் தன் பணத்துக்கு கொண்ட அனைவரும் ஆகிய தன் வீட்டில் உள்ள ஆண் பிள்ளைகள் எல்லாரையும் சேர்த்து தேவன் தனக்கு சொன்னபடி, எல்லாம் சொல்லுங்க, தேவன் தனக்கு சொன்னபடி, என்ன கர்த்தர் தன் வார்த்தையை நமக்கு சொல்றாரோ அந்த வார்த்தை படி, உன் சிந்தைப்படி அல்ல, உன் விருப்பப்படி அல்ல, தேவன் உனக்கு என்ன செய்ய சொல்லுகிறாரோ அதன் படி. ஆபிரகாம் பாருங்க, சொன்னபடி அவர்கள் நுனித்தோலின் மாம்சத்தை அந்நாளிலே தானே விருத்த சேதனம் பண்ணினார்கள். எந்நாளிலே? கர்த்தர் எழுந்தருளி போனார். நான் இப்படி கூட வச்சுக்கீங்களேன், ஒரு கர்த்தர் ஒரு 4 மணிக்கு, அதிகாலை 4 மணிக்கு வந்து இந்த நியூஸை கொடுக்கிறார். ஆபிரகாம், நீயும் சந்ததி எல்லாம் என்ன பண்ண? விருத்த சேதனம் பண்ண. 4 மணில இருந்து 5 மணி வரைக்கும் பிரசங்கம் நடந்திருக்குது. ஓகே, 5 மணிக்கு ஆண்டவர் எழுதிட்டு போனார். ஆபிரகாம் அந்த 5 மணிக்கு வீட்டுக்கு போறார். ஈசாக்கு வா, எல்லாம் வேலைக்காரங்க எல்லாம் பிள்ளைங்க, ஆம்பளை பசங்க எல்லாம் வாங்க, எல்லாம் வாங்க. அன்னைக்கு உடனே அது நடக்குது. ஒரு 2 வாரம் தள்ளி போற ஆண்டவரே, ஒரு 3 வாரம் தள்ளி போற ஆண்டவரே, எல்லாம் கொஞ்சம் வலிக்கும் ஆண்டவரே, ஜனங்கள்லாம் என்னென்னமோ சொல்லுவாங்க ஆண்டவரே, இவங்களெல்லாம் நான் வந்து சரி பண்ண ஆண்டவரே, அப்படி எல்லாம் சொல்லி பிளானை தள்ளி போடல. கர்த்தர் சொன்ன உடனே அன்னைக்கே எல்லாரையும் கூப்பிட்டு அந்த விருத்த சேதனம் பண்றதுக்கான முயற்சிகளை ஆபிரகாம் எடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதனால தாங்க ஆபிரகாம் கர்த்தர் ஆசீர்வாதமாய் வைத்தார். சரிங்களா? கீழ்ப்படிதல், கர்த்தரின் வார்த்தைக்கு கீழ்ப்படிதல், நல்ல உணர்வோடு உடனே கீழ்ப்படியும்.
உடனே கீழ்ப்படிக்கும். நீங்க எத்தனை பேர் தள்ளி போறோம், எனக்கு நல்லா தெரியும். தள்ளி போடுற ஆளு ஒரு நாளும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற முடியும். அப்புறம் பார்த்துக்கலாம் இந்த காலத்துல பார்த்து எங்க ஆண்டவரோட பெரிய ஞானியா நாம இல்லைங்க. கர்த்தர் ஒண்ணு இன்னைக்கு சொன்னார்னா இன்னைக்கே அதை செய்ய ஆரம்பிங்க. கர்த்தர் இன்னைக்கு உனக்கு உணர்வை கொடுத்தாருன்னா இன்னைக்கே அதை செய்ய ஆரம்பிச்சிரு. தள்ளி போடாத. தேவன் அப்படிப்பட்டவங்களுக்கு தான் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்க 27ஆம் வசனம். வீட்டிலே பிறந்தவர்களும் அந்நியரிடத்திலே பணத்துக்கு கொல்லப்பட்டவர்களுமாகிய அவன் வீட்டு மனுஷர்கள் எல்லாரும் அவனோடு கூட விருத்த சேதனம் பண்ணப்பட்டார்கள். முடிஞ்சு போச்சு. இன்னைக்கே முடிச்சாரு. இதுதான் உணர்வுள்ள ஆபிரகாம். மனசுல என்ன இருக்குதுப்பா? கர்த்தர் வார்த்தையை கொடுத்து என்ன இருக்குப்பா? நல்ல உணர்வு இருக்குது. உணர்வு இருக்குது. கர்த்தர் 10 முறை சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டார். எப்பவுமே ஒரு முறை சொல்லுவார், 2 முறை சொல்லுவார். உணர்வு அதுலயே வந்துடணும். அதை சொல்லி சொல்லி உணர்வே இல்லைன்னு வச்சுக்கங்களேன், கர்த்தர் இவன் செட் ஆக மாட்டான்பா. எனக்கு ஒரு தாவீது இருக்கிறான், உணர்வு உள்ள ஒருத்தன் கீழ்படுகிற ஒரு தாவீது இருக்கிறான், நான் அவனை பார்த்துக்கிறேன், அழகா போயிடுவேன். புரியுதா? ஏங்க உங்க ஆசீர்வாதத்தை மற்றவங்களுக்கு கொடுக்குறீங்க? பைபிள்ல இருக்கு, நிறைய பேர் தெரியுமா உங்களுக்கு? அமேன். புத்திர சுவிகார பாக்கியம் யாருக்குங்க? யாருக்கு? ஏசாக்கு தான், மூத்த பிள்ளைக்கு தான். ஆனா அந்த மூத்த பிள்ளைக்கு தான் அந்த புத்திர சுவிகார பாக்கியம், சரியான பிளஸிங். ஆனா ஏன் இது வந்து யாக்கோபு கிட்ட போச்சு? அவனுக்கு உணர்வு கிடையாது. அவனுக்கு உணர்வு கிடையாது, அந்த உணர்வே கிடையாது. ஆனா யாக்கோபு அப்படிப்பட்டவன் கிடையாது. ஷார்ப்பான உணர்வு உள்ளவன. கர்த்தர் ஒன்று சொன்னார்னா கரெக்டா செய்வதில் ஷார்ப்பான ஆளு. அந்த ஆளு கிட்ட நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏமாத்தி வாங்கிட்டான். கிடையவே கிடையாது. அது தேவனுடைய பிளான். ஒரு பெத்த தாய் தகப்பனுக்கு சோறு போடுறதுக்கு உனக்கு இது கிடையாது. ஒரு பெத்த தாய் தகப்பனை காப்பாற்றுறதுக்கு உனக்கு வக்கு கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஒரு பெத்த தாய் தகப்பனை கடைசி நேரத்தில் காப்பாற்றுன்ற உணர்வு கூட கிடையாது. உனக்கு என்னடா உத்தர சுகாதாரம் கொடுக்கணும்? என்னதான் கொடுக்கணும்? தாய் தகப்பனை காப்பாற்றணும், நல்ல உணர்வோடு இருக்கணும், கடவுளுக்கு பயப்படணும் சொல்லி இருக்கிறவனுக்கு அந்த புத்திர சுவிகார பாக்கியத்தை யாக்கோபு கையில கொடுத்துட்டாரு. இதெல்லாம் புரிஞ்சுக்குங்க. ஆமென். சபையில குணத்தோட இருக்கணும். புரியுதா? குணம் இல்லாமல் இருக்கக்கூடாது. நீங்க 1008 ஸ்டைல் பண்ணலாம், 1008 காரியத்தோட நீங்க வரலாம். ஸ்டைல்னா எத்தனை நாளைக்கு சிஸ்டர்? மேக்கப்லாம் நமக்கு எத்தனை நாளைக்குமா? அதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். அது நிரந்தரம் கிடையாது. உனக்கு எது தெரியுமா நிரந்தரம்? உனக்கு இருக்கிறத பார், குணம். அதுதான் உனக்கு நிரந்தரமான அழகு. அந்த குணத்தை வைத்து தான் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க முடியும். நல்ல குணமுள்ளவனாயிரு. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை. கர்த்தர் உணர்வோடு இருக்கிற மனிதர்களை தான் நீங்க தேடுறாரு. எத்தனை பேர் ஆண்டவரே நான் உணர்வோடு இருக்க ஆசைப்படுறப்போ வார்த்தை வரும்போதெல்லாம் ஆபிரகாமை போல உணர்வோடு நான் அதற்கு கீழ்ப்படி ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லுகிற பிள்ளைகள் எல்லாம் எழுந்து நிற்போமா? ஆண்டவர் சமூகத்தில் என்னை உணர்வுள்ளவளாய் மாற்றும் ஆண்டவரே. ஐயா, என் இதயம் கடினப்பட்டு போய்விடக் கூடாது ஐயா. அப்படியே வார்த்தை வரும்போது ஆண்டவரே என் இதயம் கடினப்பட்டு கூட யாரும் பேசக்கூடாது. எல்லாம் கண்ணு மூடுங்க. யாரும் அங்க போக கூடாது. இல்லை நமக்கு உணர்வு வரல பாருங்க. எல்லாம் கண்ணு மூடுங்க. ஆமென். எல்லாம் கண்ணு மூடுங்க. தேவன் கிரியை செய்கிற நேரம். எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாரும் எழுந்திருங்க. ஆண்டவர்கிட்ட உணர்வு இருக்கணும். சபைக்குள்ள உணர்வு இருக்கணும். அந்த தேவ தொடுதல் என்கிற உணர்வு இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தை என்னை நோக்கி வந்திருக்கிறது என்ற உணர்வு இருக்கணும். நாம் செய்கிற காரியம் தவறு என்கிறதை உணர்வு இருக்கணும். தவறு என்று சொன்னால் அந்த உணர்வு நமக்குள்ளாக இருக்கணும். இன்னும் எதையெல்லாம் என் வாழ்க்கையில சீர்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிறதான உணர்வு இருக்கணும். பிரதர். உணர்வு இல்லனா கஷ்டம். யாருக்கும் கஷ்டம் கிடையாது. அந்த நபர் தான் அந்த கஷ்டத்தை அனுபவிக்கணும். இன்னைக்கே கர்த்தர் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். இதுல இருந்தெல்லாம் மனம் திரும்பணும், எதெல்லாம் சரி பண்ணிக்கணும். கர்த்தர் பிரசங்கத்துல எதெல்லாம் நம்ம மனசாட்சியில உணர்த்தினாரு. இன்னைக்கு ஒரு தீர்மானத்தை எடுத்துங்க. இன்னைக்கு ஒரு அர்ப்பணிச்சுங்க. கண்டிப்பா சொல்றேன் கர்த்தர் ஆபிரகாமை போல நீங்க உத்தமனா இருக்கும்போது ஆண்டவர் ஆபிரகாமை போல உன்னை பெருக பண்ண வல்லவராக இருக்கிறார். பெருக பண்ணப்படுவோமா? ஆசீர்வதிக்க யாருமே இல்லை. ரொம்ப ஏழையா இருக்கிறேன், அவளே படாதே. கர்த்தர் வார்த்தைக்கு மட்டும் கீழ்படி போறோம். அருமையான மகனே, ஆண்டவர் உன்னை பெருக பண்ணுவார். ஆண்டவர் உன்னை பெருக பண்ணிடுவாரு. நீ நல்ல மேலான ஒரு இடத்துக்கு வந்து விடுவ. அன்பு தகப்பனே,
உணராதிருக்கும் போது என்று எழுதப்பட்டிருக்கிற அந்த வார்த்தையை வைத்து ஸ்தோத்திரிக்கிறோம். உணராதிருக்கும் போது எவ்வளவு விளைவுகள் வருகிறது என்று வேதத்தை நாங்கள் பார்த்தோம். ஆனால் உணர்கிற போது, உணர்ந்து நடக்கும் போது, தேவ செய்திக்கு உணர்ந்து நடக்கும் போது, கத்த சத்தத்துக்கு உணர்ந்து நடக்கும் போது எவ்வளவு ஆசீர்வாதமாய் நாங்கள் இருப்போம் என்பதையும் பார்த்தோம். எங்க சபையில் இருக்கிற எல்லா பிள்ளைகளும் கர்த்தர் வசனத்துக்கு உணர்ந்தவர்களாய் காணப்படும். அதன் மூலமா எங்க பிள்ளைங்க நாளுக்கு நாள் நல்ல பிளெஸிங்ஸ் சுதந்திரிக்கிறவர்களாய் காணப்படும். இந்த உயர்வை கண்டு புறஜாதி ஜனங்கள் எல்லாம் இவங்க இவ்வளவு உயர்ந்து போயிட்டாங்க, நானும் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஓடி வர அப்படி ஒரு முன்மாதிரி வாழ்க்கையில் இருக்கட்டும் ராஜா. வியாதிகள் உணரும் போது வெளியேறுமே, தரித்திரம் வெளியேறுமே, உணரும் போது நல்ல வாழ்க்கை அமையுமே, உணரும் போது எல்லாவற்றிலும் மேன்மையை கொண்டு வருவீரே, உணரும் போது காரியம் வாய்க்கப்படுமே. அந்த உணர்வின் ஆவி எங்க எல்லாருக்கும் கொடுத்துருப்பா. கர்த்தரை கொடுத்து நடத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் சத்தமா, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். இடது கையை நெஞ்சிலே வச்சுங்க, வலது கையை தலைமையில் வைத்துக் கொள்ளுங்க. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மை பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபையா இருக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவுள். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய நெருங்கிய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் சுகமும் பாதுகாப்பும் இயேசு ராஜா வருகிற வரை நம் அனைவரோடு கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. எல்லாரும் ஆமென் சொல்லுவோமா? ஆமென், ஆமென். God bless you sisters, God bless you brothers. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருவர் நல்ல வாழ்த்து செல்லுங்கள். தேவன் நம்மளோடு இருப்பாராக. ஆமென்.